மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா சார்? நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு ஆசிலேட்டட் மைண்ட்லேயே இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. ஏன்னா இது ஏற்கனவே வைக்க வேண்டிய எக்ஸாம். ஆனுவல் பிளானரில் எப்போவே இது தேதி கொடுத்துருந்தாங்க. மிஸ் ஆகிடுச்சு, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்தால் முதல்ல யூஜிடிஆர்பி தான் வரும், என்னோட கருத்து. அதுவும் இல்லாமல் ஒரு 15,000 வேக்கண்ட் கிட்ட ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக எல்லா டீச்சர்ஸ் எந்தெந்த லெவலில் இப்போ பிஜியில் எத்தனை வேக்கண்ட் இருக்குது, யூஜியில் எத்தனை வேக்கண்ட் இருக்குது, செகண்ட் கிரேடில் எத்தனை வேக்கண்ட் இருக்குன்னு மொத்த லிஸ்ட்டும் எடுத்து ஒரு 15,000 போஸ்ட் கிட்ட ஃபில் பண்ண வேண்டிய சூழ்நிலை. கல்லூரி பேராசிரியர் தேர்வு உட்பட மொத்தமும் வந்து ஃபில் பண்ணணும். செம்ம வேகத்தில் இருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. நோட்டிஃபிகேஷன் நைட்டே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஸ்பீடில் இருக்காங்க. அவங்க எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா போட்டியை உங்களால் ஜெயிக்க முடியாது. முன்கூட்டியே கொஞ்சம் படிங்க, விரைவாக இருங்க. ஏன்னா ஒரு மார்க்கில் சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்க, அது ஏற்படுத்துகிற வலி இருக்குது பாருங்கள், சாதாரண வலி இல்லை அது. நாம அந்த 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சார் 10 மார்க் கூடுதலாகவே எடுத்து வச்சுருக்கேன் சார்ன்ற அந்த தெம்பு அதோடு இருங்க. அதை கொண்டு வரது எதுன்னா இந்த ஃபுல் செட் மெட்டீரியல். யூஜிடிஆர்பிக்காக ஃபுல் செட்டு ஃபுல் காம்போ அப்படின்னு சொல்லி கேளுங்க. சார் ஃபுல் காம்போ எனக்கு வேணும் யூஜிடிஆர்பி இது அப்படின்னு சேர்ந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்சு, எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ்க்கு ப்ளஸ் ஃபுல் செட் யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம். உட்காந்துட்டு நல்லா படிக்க வேண்டியது தான். இந்த கிடைக்கிற வாய்ப்பை இதை நீங்கள் நழுவ விட்டிங்கன்னா மிகப்பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய அடி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் லைஃபு. தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வாங்கிட்டேன் போஸ்ட் அப்படின்னு எனக்கு சொல்லணும். அந்த அளவுக்கு தயார்படுத்திகிட்டு இருக்கோம் நாங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸையும். மிஸ் ஆகிடாது, 1 மார்க் 2 மார்க்லாம் மிஸ் ஆகிற வேலையே இருக்கக்கூடாது, வெறித்தனமாக படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கன்ஃபார்மாக உங்களால் போஸ்ட் வாங்க முடியும். எங்களை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறேன், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் நல்லா உட்காந்து பாருங்கள். ஃபுல் செட் மெட்டீரியலை யூனிட் வைஸ் தனித்தனியாக எடுத்து வச்சு படிங்க. எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்ச்லையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃபுல் காம்பவுண்ட் ஒழிய மொத்தத்தையும் உங்களை நாங்கள் ஆட் பண்ணி விடுவோம். சரிங்களா? வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்க, இப்போது ஆப்ரேஷன் ரிசர்ச் முக்கியமான பாடம் இல்லையா? யூஜிடிஆர்பிக்கும் இருக்குது, பிஜிடிஆர்பிக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வரக்கூடிய முக்கியமான பாடம் தான் இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச். இதில் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ப்ராப்ளம் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி பை ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி பை லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பை ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ். நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல, பிக் எம் மெத்தட், 2 ஃபேஸ் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அதுன்னு ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நமக்கு தெரியும். இப்போ ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? முதல்ல கொடுத்த எல்பிபியை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிக்கணும். ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நான் சால்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொடுத்துருக்கிற எல்பிபி எழுதணும். அதுக்கு என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற மேக்ஸிமைசேஷன் இசட் அப்படியே எழுதிக்கிறேன். மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு இது அப்படியே 6x1 மைனஸ் 2x2 ப்ளஸ் 3x3. இப்போது இது லெஸ்னார் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட், இதுவும் லெஸ்னார் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட். ரெண்டுக்குமே ஸ்லாக் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 0 காஸ்ட் கொடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எழுதிப்போம் இல்லையா? அப்போ 0s1 ப்ளஸ் 0s2 ரெண்டுக்குமே ஸ்லாக் தான். ஸோ பிரச்சனையே இல்லை, 0 காஸ்ட் கொடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எழுதிக்கிட்டேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இப்படி தானே. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி எழுதுறது, கெலானிக்கல் ஃபார்ம் எப்படி எழுதுறது, அதெல்லாம் கிளியராக நடத்தியிருக்கேன். போய் பாருங்கள், வீடியோவை நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அதில். ஸோ அதை பார்த்துட்டவங்களும் இது நல்லா புரியும் நான் சொல்கிறது என்னென்னு. சரிங்க, இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஈக்குவேஷனாக மாற்றணும். இப்போ இதில் நான் S1 இதில் ஆட் பண்ணணும், இதில் S2 ஆட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள், இதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண உடனே ஈக்குவல் டு நான் போட்டுக்கலாம். அப்போது 2x1 மைனஸ் x2 ப்ளஸ் 2x3. இப்போ இதில் S1 ஆட் ஆக போகுது ப்ளஸ் ஸ்லாக் வேரியபிள் S1. இதில் S2 இருக்காது இல்லை, அதனால் 0s2 போட்டுக்கணும் ஈக்குவல் டு 2. இப்படி தான் எழுதும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், x1 இங்கே x2 இல்லை பாருங்கள், அதனால் 0x2 இல்லாததை 0 கொடுத்து நம்ம எழுதிக்கணும். அடுத்தது ப்ளஸ் 4x3. இங்கே S1 இருக்காது, ஏன்னா இதில் தான் S1 ஆட் பண்ணுறோம், இதில் S2 தான் ஆட் பண்ணுறோம். அப்போது இதில் 0s1 ப்ளஸ் S2 பாருங்கள், இதுக்கு S2 ஆட் பண்ணிட்டேன், S1 0 ஆக்கிட்டேன் ஈக்குவல் டு 4. ஓகே, இப்போது x1 x2 S1 S2 இதெல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ரைட், அவ்வளோதாங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதியாச்சு. ரைட், இப்போ A B X C இந்த மாதிரி ஒரு சில மேட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பொதுவாகவே எப்பவுமே பாருங்கள், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்
அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து max z equal to cx subject to the constraints ax equal to b இந்த வடிவில் இருக்கும். இது அப்படியே கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் எடுத்துடலாம். சி என்னன்னு எடுத்துடலாம், எக்ஸ் என்னன்னு எடுத்துடலாம், ஏ என்னன்னு எடுத்துடலாம், பி என்னன்னு எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நான் இந்த வடிவத்துக்கு எழுதுகிறேன் பாருங்கள். மேக்ஸ் இசட் இல்லை சி வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கு இல்லையா, 6 -2 3 0 0. சி எக்ஸ் வந்து x1 x2 x3 s1 s2. இது பொது வடிவம். இதை கொடுத்துருக்கிற ப்ராப்ளமும் இந்த வடிவில் எழுதியிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இதில் இதான் சி, இதுதான் எக்ஸ், ரைட். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னால் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏன்றது இந்த இதில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ், ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுறதும் அப்படியே எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள். 2 -1 2 1 0 1 0 பாருங்கள். இதில் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறேன், அவ்வளோதான். 1 0 4 0 1. எக்ஸ் வந்து என்னென்னா x1 x2 x3 s1 s1 s2 ஈக்குவல் டு பி. பி வந்து ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 2 4, ரைட். அவ்வளோதாங்க. இது வந்து ஏ, இது எக்ஸு, இது பி ஸ்மால் பி. ஓகே, இது சி, இது எக்ஸு, ரைட். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் எழுதி காமிச்சிட்டேன். இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதி ஆகணும். ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னலாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து சி எக்ஸு, சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்லேருந்து ஏ பி இதெல்லாம் எடுக்கிறேன். எடுத்து இப்போ ஒன்று ஒன்றா எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ எழுதுகிறேன். ஏ என்னங்க நம்ம எழுதணும், இதுதான் ஏ. இது கிளியர். ஸோ 2 -1 2 1 0. -1 2 -1 2 1 0 1 0 4 0 1. தான் ஏ. பி வந்து 2 4. ஆர்ஹெச்எஸ் இருக்கு இல்லையா, 2 4. பாருங்க, இது சி. சி வந்து 6 -2 3 0 0. -2 3 0 0. எல்லாத்தையும் எடுத்து எழுதுறேன், வேறு ஒன்றும் நான் செய்யலை, ரைட். எல்லாத்தையுமே எழுதிட்டேன். இதில் எக்ஸ் என்ன, இது x1 x2 x3 s1 s2 இது ஃபுல்லாக எக்ஸ், ரைட். ஓகே, இப்போ ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போட தேவையான கிட்ஸ் இதெல்லாம் டூல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரெடி, ஏ பி சி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். சரிங்க, இப்போ என்னென்னா முதல்ல நம்ம ஏ கேப் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆரம்பிக்கிறேன். ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிவைஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம ஏ கேப்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஏ கேப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி. இதுதான் ஃபார்முலா, ஏ கேப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போது ஏ என்ன, இது 2 -1 2 1 0 1 0 4 0 1 மைனஸ் சி. சியை வந்து மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே எடுத்து வந்து அப்படி போட்டுருங்க. அதை சைன் சேஞ்ச் பண்ணி இங்கே எழுதுகிறேன். ஸோ -6 +2 -3 0 0. இதுதான் ஏ கேப். அடுத்தது பி கேப் கண்டுபிடிக்கிறோம். பி கேப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பி 0, ரைட். பி என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும், பி 2 4 2 4, அது கூட அந்த 0 அப்படி எழுதி கொண்டுதான். இதுதான் பி கேப். ஏ கேப் பி கேப் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சார் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க, இதெல்லாம் தேவை.
ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஏ கேப் பி கேப் கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் முதல்ல ஏபி தெரியணும். தெரிஞ்ச பிறகு ஏ கேப் பி கேப் கண்டுபிடிச்சிக்கணும். டக்குன்னு அந்த ஏ கேப் கண்டுபிடிக்க சி யூஸ் ஆகுது பாருங்கள், அதை மறக்கக்கூடாது. சரிங்க சார், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது அந்த பேசிஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். பேசிஸில் நம்ம எந்தெந்த வேரியபிள் ஆட் பண்ணோம்? S1 S2 தானே ஆட் பண்ணோம். அதுதான் பேசிஸில் முதல்ல வரும் இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு S1, ரெண்டாவது S2. எந்த வேரியபிள் கொடுக்குறோமோ அதை நம்ம இங்கே எழுதிக்கணும். ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிஸில் நம்ம இதை தான் எழுதுவோம் இல்லையா? ரெண்டுமே ஸ்லாக் தான் கொடுத்தோம். ஸோ ஸ்லாக் தான் நம்ம இங்கே ரெண்டுத்தையும் எழுதிக்கணும். இதுதான் பேசிஸ், ரைட்? இப்போ இதில் S1 என்ன சார் அப்படின்னா, அது பாருங்கள், இது வந்து X1, இது X2, இது X3, இது S1. ஏலேருந்து தான் எடுக்கணும். இது S2. ஸோ S1 S2 இங்கே கொண்டு இருக்குது. இது S1, இது S2. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படிங்க எழுதிக்கிறேன். S1 இடத்துல எழுதுறேன். S1 வந்து 1 0 1 0, S2 வந்து 0 1. இதாங்க பேசிஸ் B. ஓகே, இப்போ இந்த B கண்டுபிடிச்ச உடனே B இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ B இன்வெர்ஸ் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் அதே தானே. இப்போ 1 0 0 1, ரைட்? அப்போ B கண்டுபிடிச்சிட்டோம், B இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது CB கண்டுபிடிக்கிறோம். பேசிஸ் எலமெண்ட்டோட காஸ்ட்டு. பேசிஸோட காஸ்ட் எங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 0 0, கமா வைக்கக்கூடாது, அப்படியே தான் எழுதணும். காஸ்ட் பேசிஸோட காஸ்ட்டு வருங்க. இது ரெண்டு தான் பேசிஸு, அதோட காஸ்ட்டு 0 0. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் 0 0. ஓகே, இப்போ CB கண்டுபிடிச்ச உடனே இந்த CB கூட B இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். CB கூட B இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் தேவை. ஸோ CB என்னங்க 0 0, B இன்வெர்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள் 1 0 0 1, ரைட்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 0 இதானே வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ CBயும் B இன்வெர்ஸும் கவனிங்க, இது சஃபிக்ஸில் போடணும், இது இன்ட்டில் பக்கத்தில் போடணும். ஸோ CB B இன்வெர்ஸ்லாம் எதுக்கு சார் கண்டுபிடிச்சிங்க? இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து A எடுத்தோம், B எடுத்தோம், C எடுத்தோம். நாமளாக A கேப் கண்டுபிடிச்சோம், நாமளாக B கேப் கண்டுபிடிச்சோம், பியும் B இன்வெர்ஸும் நாமளாக தான் கண்டுபிடிச்சோம். கேபிட்டல் B இது ஸ்மால் b. ஸோ கொஷின்லேருந்து எடுத்தது ஸ்மால் b. இந்த B கேபிட்டல் பின்றது பேசிஸ், அதனால தான் கேபிட்டல் B நோட்டேஷன் கொடுத்தேன். ஸோ B இன்வெர்ஸ் CB கண்டுபிடிச்சோம், CBயும் B இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ரைட்? இப்போது B கேப் இன்வெர்ஸ் பாருங்கள், B கேப் இன்வெர்ஸ்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா B இன்வெர்ஸ் CB B இன்வெர்ஸ் 0 1. ஸோ இதுதான் வந்து B கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஃபஸ்ட்டு B கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ B கேப் இன்வெர்ஸில் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து போடலாம். அப்போ B கேப் இன்வெர்ஸ் என்னவா மாறுது பாருங்கள். முதல்ல B இன்வெர்ஸ் எழுதலாம். B இன்வெர்ஸ் 1 0 0 1 1 0 0 1. இப்போ CB B இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ 0 0, அப்படி இங்கே கொண்டு வந்து போடுறேன் 0 0. இங்கே இருக்குல்லையே அந்த 1 இங்கே போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற இந்த 0ன்றது இங்கே போடக்கூடிய 2 0க்கும் தான் அந்த 0 அர்த்தம், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், உள்ள B இன்வெர்ஸ் போட்டிருக்கேன், இங்கே CB B இன்வெர்ஸ் இங்கே கீழே 2 0 கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த 1 அப்படி போட்டிருக்கேன். இந்த 0ன்றது ஒரு பெரிய 0, இந்த 2 0க்கு சேர்த்து தான் அது. எத்தனை 0 வந்தாலும் நீங்கள் அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, இதுதான் B கேப் இன்வெர்ஸ், ரொம்ப முக்கியமானது, ரைட்? இப்போ B கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ZJ மைனஸ் CJ. ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா CB B இன்வெர்ஸ் CB B இன்வெர்ஸ் 1 இன்ட்டு A கேப், இதுதான் ஃபார்முலா. ஸோ ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மெயினாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்னது? CB B இன்வெர்ஸ் 1 A கேப். இந்த CB B இன்வெர்ஸ் 1ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த லாஸ்ட் B கேப் இன்வெர்ஸோட லாஸ்ட் ரோ தான் பாருங்கள். CB B இன்வெர்ஸ் 1 இதானே. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கிறேன் 0 0 1. இங்கே A கேப் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இது. இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதுகிறேன் 2 2 minus 1 2 1 0 1 0 4 0 1 minus 6 2 minus 3 0 0. இதுதான் A கேப். ஸோ இது நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டும் 0 ஆகிடுது, இது மட்டும் -6.
அதே போல் இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 2 மட்டும் வரும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -3 மட்டும் வரும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். ரைட். இப்போ இதில் மோஸ்ட் நெகட்டிவ் எது பாருங்கள், இதுதான் மோஸ்ட் நெகட்டிவ். இது வந்து x1, x2, x3, s1, s2. ஸோ இதில் தான் மோஸ்ட் நெகட்டிவ் வருதுன்றதுனால x1 வந்து என்டரிங் வேரியபிள். ZJ - CJயில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுவோ அதுதான் நமக்கு என்னது, அதுக்கு நேராக இருக்கிற அந்த வேரியபிள் தான் என்டரிங் வேரியபிள். இப்போ சப்போஸ் இது வந்தால் இது எடுப்போமா, நெகட்டிவ் தான் பார்ப்போம். நெகட்டிவில் மோஸ்ட் நெகட்டிவ் வேறு எங்கேயாவது வந்தாலும் அந்த வேரியபிள் கரெக்டாக சொல்லணும். இப்போ இங்கே தான் மோஸ்ட் நெகட்டிவ் வருது, இங்கே கூட எழுதிங்க மோஸ்ட் நெகட்டிவ். ரைட். இது ZJ - CJன்னா இது Z1 - C1, இது Z1 Z2 - C2, இது Z3 - C3, இது Z4 - C4, இது Z5 - C5. இப்போ Z1 - C1 தான் -6. ஸோ இது வந்து x1ஓட இது இல்லையா. அப்போது x1 இஸ் என்டரிங் வேரியபிள். ஓகே. இப்போ x1 நமக்கு என்டரிங் வேரியபிள்னு தெரிஞ்ச உடனே x1 கேப் கண்டுபிடிச்சிடணும். ரைட். திரும்ப சொல்கிறேங்க, இது எல்லாமே கொடுத்துருக்குற எல்பிபிலேருந்து ஏபிசி எடுத்துக்கிறோம். ஏ கேப் உடனே கண்டுபிடிக்கிறோம், பி கேப் கண்டுபிடிக்கிறோம், பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம், சிபி பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ பி கேப் இன்வெர்ஸ் வேணும். பி கேப் இன்வெர்ஸ்லேருந்து தான் ZJ - CJ அந்த லாஸ்ட் ரோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஏ கேப்போட மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூலேருந்து தான் ZJ - CJஸை நம்ம மோஸ்ட் நெகட்டிவாக எடுக்கணும். அதுக்கு நேராக எந்த வேரியபிள் பார்த்து கரெக்டாக எடுக்கணும். இப்போ -6 தான் மோஸ்ட் நெகட்டிவ், முதல்ல வர வேரியபிள் x1. அப்போ x1 வந்து என்டரிங் வேரியபிள். ரைட். இப்போ x1 என்டரிங் வேரியபிள் சொன்னோடனே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல்ல x1 கேப். ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது, xk கேப் ஈக்குவல் டு b கேப் இன்வர்ஸ் ak கேப். இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு x1 கேப் ஈக்குவல் டு b கேப் இன்வர்ஸ், இது அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே a1 கேப். ஓகே. பி கேப் இன்வெர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ x1 என்டரிங் வேரியபிள்னா இங்கே 1 போட்டுக்கணும், x2 என்டரிங் வேரியபிள் இருந்தால் இங்கே 2 போடணும். புரியுதுங்களா. ஓகே. இப்போது பி கேப் இன்வெர்ஸ் நம்ம இங்கே போட வேண்டிய பி கேப் இன்வெர்ஸ் அப்படியே பார்த்து எழுதுகிறோம் பாருங்கள். இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது ஃபார்முலா, இதுதான் ஆன்சர். ஸோ இதை அப்படியே எழுதிக்கிறோம். பி கேப் இன்வெர்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ பி கேப் இன்வெர்ஸ் எழுதிட்டேன். இப்போ a1 கேப் நான் எழுதணும். a1 கேப் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஏ கேப் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஏ கேப்பில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள், இதுதான் a1 கேப், இது a2 கேப், இது a3 கேப், இது a4 கேப், இது a5 கேப். ஸோ ஏ கேப்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். இது மட்டும் எடுத்தாப்போம் 2 1 -6. சார் எனக்கு இந்த இடம் பிரச்சனையாக இருக்குது, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, இதை மட்டும் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஒரு நாள் ரெஸ்ட்லெஸ்ஸாக போகுது. என்ன பண்ணுறது, யாருக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் ஒரு குழுவாக மாற்றலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ரெகுலராக நீங்கள் டவுட் கேட்குறதுக்குன்னு நீங்கள் ஒரு தனி குழுவில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்வேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. எப்போ வேணாலும் நீங்கள் எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம், எந்த பாடத்துலேருந்து வேணாலும் கேட்கலாம், எந்த டாப்பிக்லேருந்து வேணாலும் கேட்கலாம். ஏன்னா படிச்சுட்டு வரும்போது திடீர்னு சந்தேகம் வரும், உங்களை நிவர்த்தி பண்ணிவிட்டால் சீக்கிரம் செம ஸ்பீடாக இருப்பீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா. அப்போ வர்றது இப்படி வரும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 2, இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 1, இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் -6. ஸோ இதுதான் x1 கேப். ஓகே. x1 கேப் கண்டுபிடிச்சோடனே நம்ம xp கேப் ஒன்று கண்டுபிடிக்கணும். இது xp கேப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா b கேப் இன்வர்ஸ் இன்ட்டு b கேப், ஸ்மால் b கேப். ஓகே. b கேப் இன்வர்ஸ் நமக்கு தெரியும், 1 0 0 0 1 0 0 0 1. b கேப் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 240. ரைட். b கேப் 240. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல சார்,
அந்த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட அல்காரிதம் ஒன்று நான் பண்ணின்னு வரேன். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு அப்படி சொல்லிட்டே வரேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஏபிசி கண்டுபிடிச்சேன். ஏ கேப் வேணும், பி கேப் வேணும், பி வேணும், சி வேணும், பி இன்வெர்ஸ் வேணும், சிபி பி இன்வெர்ஸ் வேணும். இந்த சிபி பி இன்வெர்ஸ் வச்சு பாருங்கள், பி இன்வெர்ஸையும் சிபி பி இன்வெர்ஸையும் அதுக்கு தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். இதையும் இந்த பி இன்வெர்ஸ் இருப்பாருங்க, பி இன்வெர்ஸ் இது சிபி பி இன்வெர்ஸ் பாருங்க, இதெல்லாம் வச்சு பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சேன். பி கேப் இன்வெர்ஸ் தெரிஞ்சால் வழியே HJ - CJ சொல்ல முடியும். ZJ - CJல மோஸ்ட் நெகட்டிவ் ZJ - CJ தெரிஞ்சால் வழியே மோஸ்ட் நெகட்டிவ் எடுக்க முடியும். மோஸ்ட் நெகட்டிவ் எடுத்தால் வழியே எந்த வேரியபிள் என்டரிங் வேரியபிள்னு எனக்கு சொல்ல முடியும். ரைட், என்டரிங் வேரியபிள் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட், சரிங்க. என்டரிங் வேரியபிள் தெரிஞ்சிச்சு. அதுக்கு x1னா x1 கேப் கண்டுபிடிக்கணும். அவளோட x1 கேப் கிடச்சோடனே XB கேப் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் கண்டுபிடிச்சிங்க, உங்களை யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னது? இதெல்லாம் தேவையான டூல் கிட்டு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ரோ எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டுக்கு இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் 2. ஸோ 2 4 0. ரைட், ஸோ இது வந்து XB கேப். ஓகே, எல்லாம் XB கேபு, X1 கேப் என்டரிங் வேரியபிள் தெரிஞ்சால் அந்த வேரியபிளோட கேப் கண்டுபிடிச்சிக்கிங்க. XB கேப்பும் கண்டுபிடிச்சிக்கிங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இனிஷியல் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் அது இதுதான் ஃபஸ்ட்டு டேபிள். ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரிவைஸ்டு நம்ம வந்து போடுறது ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இல்லையா, அதனால் இனிஷியல் டேபிள்ன்றதுனால இனிஷியல் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ரைட், ஃபஸ்ட்டு பி பேசிஸ், அடுத்தது XB கேப், அடுத்து B கேப் இன்வெர்ஸ், என்டரிங் வேரியபிள் X1 கேப், ரேஷியோ. இந்த ரேஷியோ எதுக்கு இருக்குன்னா XB கேப்புக்கும் X1 கேப்புக்கும் ரேஷியோ, மினிமம் ரேஷியோ. ரைட், பேசிஸ் என்ன? ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் S1 S2 இதான் நம்ம கொடுப்போம். XB இப்போ கண்டுபிடிச்சிருக்க பாருங்க, இதான் போடணும். 2 4 0. ஒன்று இப்படி வெளியே போகும், இது Zன்னு எழுதிக்குவாங்க. நீங்கள் அப்படி கூட விட்டுடலாம். இப்போ B கேப் இன்வெர்ஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க, இதான் இல்லையா? அப்போது நம்ம இது டேபிளில் கூட போட்டுடலாம். ஸோ இனிஷியல் ஐட்ரேஷன் தான். இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுறது பாருங்கள், எத்தனை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இவ்வளவும் தேவை. இப்போ B கேப் இன்வெர்ஸ் அப்படியே பார்த்து இதை பார்த்து எழுதிக்க வேண்டியதான். அங்கே இருக்குல்லையே, இதான் B கேப் இன்வெர்ஸ். ஸோ என்னென்னு 1 0 0 0 1 0 0 0 1 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே X1 கேப் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2 1 -6 இதை எடுத்து வந்து போடுங்க. 2 1 -6. இப்போ XBக்கு கீழே X1 போட்டு டிவைட் பண்ணுங்கள். இது டிவைட் பை இது டிவைட் பை இது இல்லையா? ஸோ XB கேப் தான் மேலே. ஸோ 2/2 1. இது டிவைட் பை இது 4. நெகட்டிவ் வர்றது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம், விட்டுறலாம். இதில் மினிமம் எது? இந்த 1 தான். ஸோ மினிமம் வந்து இதுக்கு நேராக இருக்கிற இதுதான் லீவிங் வேரியபிள். ரைட், இந்த X1 தான் என்டரிங் வேரியபிள். இந்த முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ S1 லீவ்ஸ். ரைட், X1 வந்து என்டர் ஆகுது. சரிங்க, அப்போ இது என்டரு, இது லீவு, இது வெளியே கிளம்புது. ஓகே, இது மீட் ஆகிற இடம், இதுவும் மீட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா? இதுதான் கீ எலமெண்ட். 2 வந்து கீ எலமெண்ட் 2. கீ எலமெண்ட் இஸ் 2. அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு திரும்பவும் இதிலேருந்து ஒரு பி கேப் இன்வெர்ஸ் நம்ம இப்போ எழுத போகிறோம். எப்படி எழுதுறதுன்னு இப்போ சொல்கிறோம் பாருங்கள். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். ஸோ இந்த டேபிள்லேருந்து ஒரு B கேப் இன்வெர்ஸ், இந்த B கேப் இன்வெர்ஸ் நமக்கு இனிமேல் தேவையில்லை. இப்போ வேறு ஒன்று எழுத போகிறோம். அது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த கீ எலமெண்ட் இருக்குது இல்லையா, இது 1ன்னு மாற்றணும் பாருங்கள். 1 0 0. இதை 1ன்னு மாற்றணுன்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணால் தான் நடக்கும் இல்லையா? அப்போது 1/2 0/2 0 இதிலேருந்து தான். ஸோ 1/2 0 0 2/2 1 ஆகிடும். ஸோ இந்த ரோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கீ எலமெண்ட் 1ன்னு வர வச்சிட்டோம். இதால் டிவைட் பண்ணி
2ஆல். சரிங்க சார். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதை 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும். அதுக்கு முதல்ல இந்த ரோவை அப்படியே எழுதணும். பார்த்து இதை பார்த்து எழுதுகிறேன் பாருங்கள். 0 1 0 1 இது எழுதியாச்சு. இது கீழே அந்த 1ன்னு மாற்றணும் இல்லையா, அதை எழுதுங்க. இதான 1ன்னு மாற்றினது. அப்போது 1/2 0 0 1. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் 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 மைனஸ். இப்போ இதை நம்ம சிம்பிளி பண்ணால் -1/2 1 0 0. நம்ம வந்து இந்த இடம் 0 வர வச்சிட்டோம். ரைட். திரும்ப சொல்கிறேங்க, இந்த ரோவை 2ஆல் டிவைட் பண்ணி அப்படியே எழுதிட்டேன். ரைட். சரிங்க, எழுதிட்டிங்க. இந்த ரோவில் இந்த எலமெண்ட் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும். முதல்ல நான் இதை எடுத்துக்கிறேன். 0 ஆக்கக்கூடிய ரோவை முதல்ல எழுதிக்கங்க. அதுக்கு கீழே இந்த 1ன்னு மாற்றினீங்க இல்லையா, அந்த ரோவை கீழே எழுதுங்க. இப்போ ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணால் இங்கே 0 ஆகும் பார்த்து இப்போ சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் 0 ஆகிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கு. இதை அப்படியே கொண்டு வந்து -1/2 1 0 0 பாருங்கள், 0 வர வச்சுட்டேன். இப்போ அடுத்து இந்த ரோ 0 ஆக்கணும், அதுவும் இந்த இடம் மெயினாக இங்கே தான். ஸோ 0 ஆக்க வேண்டிய இந்த ரோவை முதல்ல எழுதுங்க. 0 0 1 -6. இதுக்கு கீழே இந்த 1ன்னு கொண்டு வந்த ரோவை எழுதணும். என்ன ஒன்று, 6ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகே, 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 3 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 இல்லையா, அவ்வளோதான். இதை அப்படியே ஆட் பண்ணாலே போதும். 3 0 1 0 பாருங்கள், 0 வந்துடுச்சு. அப்போது 3 0 1 0 எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்ம மாற்றினது. பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றினது. பாருங்கள், இந்த எலமெண்ட் 1 ஆகிடுச்சா, இந்த இடம் 0 வர வச்சிட்டோமா, இந்த இடம் 0 வர வச்சிட்டோம், என்னென்னவோ பண்ணோம். பட் வந்துட்ட பிறகு கிடைச்சதில் இந்த உள்ளே இருக்கு பாருங்கள், இது மட்டும்தான் பி இன்வர்ஸ், இது மட்டும்தான் அந்த பி கேப் இன்வர்ஸ். ஓகே, ஸோ உள்ளே வந்தது இது மட்டும். 1 0 0 வர வச்சிட்ட பிறகு எடுக்கிற இதுக்கு பேர் தான் பி கேப் இன்வர்ஸ். ஸோ புதுசாக இந்த இனிஷியல் டேபிள்லேருந்து நம்ம ஒரு பி கேப் இன்வர்ஸை எடுக்கிறோம். இது கிடையாது, இது பழசு. இப்போ நம்ம பி கேப் இன்வர்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது தேவை, இதுதான் பி கேப் இன்வர்ஸ். அப்போது 1 0 0 1/2 ஃபஸ்ட்டு 1/2 இதோ இருப்பேன், இதுதான் எழுதுகிறேன். 1/2 0 0 -1/2 1 0 அடுத்தது 3 0 1. ஸோ பி கேப் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு புதுசாக. இப்போ இந்த டேபிளில் நம்ம தெரிஞ்சிட்டது என்னென்னா, எது லீவ் ஆகுது, கீ எலமெண்ட் என்னன்னு தெரிஞ்சால் தான் பி கேப் இன்வர்ஸே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பி கேப் இன்வர்ஸ் எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, திரும்ப சொல்கிறேன், இந்த பி கேப் இன்வர்ஸ் எப்போல்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் உடனே நீங்கள் ZJ - CJ கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? இப்போ ZJ - CJ பி கேப் இன்வர்ஸ் புதுசாக ஒவ்வொரு தடவையும் கிடைக்கும்போது நீங்கள் ZJ - CJ கால்குலேட் பண்ணிவிடுங்க. அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஃபார்முலா, CB B இன்வர்ஸ் 1 A கேப், இதுதான் ஃபார்முலா. இப்போ CB B இன்வர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பயந்துட்டு இருக்கணும். கடைசியாக கிடைச்ச பி கேப் இன்வர்ஸில் லாஸ்ட் ரோ 3 0 1 3 0 இந்த 1 தான். ஏ கேப் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரெடியாக. ரைட், ஏ கேப் என்ன இது இருப்பாங்க, இதான் இல்லை, அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். 2 -1 2 1 0 1 0 4 0 1 -6 2 -3 0 0. இப்போ நம்ம ஏ கேப் எழுதிட்டோம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 6, இங்கே வந்து -6 வரும், அப்போ இங்கேயும் 0 ஆகிடுது. கம்ப்ளீட்டாக +6 -6 0 ஆகிடும். ஃபஸ்ட் டைம் 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -3 பாருங்கள், -3 நடுவில் 0 ஆகிடுது, இது 2, அப்போ -1 -3 + 2 -1. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 6 0 -3 பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 வந்துடுது, ரெண்டாவது 0 ஆகிடுது, அடுத்தது -3 ஆகிடுது, அப்போ +3 வரும் ஆட் பண்ணால். அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 3 0 0 3 வந்துடுது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 0 கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது. இப்போ இதில் மோஸ்ட் நெகட்டிவ் பார்க்குறதுக்கு ஒரே நெகட்டிவ் தான் இருக்குது, அதனால் இதுதான் நெகட்டிவ். ஸோ இப்போ வந்து x2 தான் இது இல்லை, அப்போ x2 என்டரிங் வேரியபிள் x2 இஸ் என்டரிங் வேரியபிள்.
ஓகே, என்டரிங் வேரியபிள் x2 கிடச்ச உடனே நம்ம இந்த மாதிரி x2 கேப்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இதுக்கு என்ன ஃபார்முலா? b கேப் இன்வர்ஸ், இங்கே k இருக்கும், இங்கே ak கேப், அப்போ இங்கே kன்றது 2, அப்போ a2 கேப். ஞாபகம் இருக்குங்களா? xk கேப் ஈக்குவல் டு b கேப் இன்வர்ஸ் ak கேப், ரைட்? இங்கே 2, அவ்வளோதான். இப்போ b கேப் இன்வர்ஸ் நமக்கு தெரியும் இல்லை? இப்போ தானே கண்டுபிடிச்சோம். என்னது? 1/2 0 0 -1/2 1 0 3 0 1, இதுதான் b கேப் இன்வர்ஸ். இதோ கண்டுபிடிச்சோம் இல்லை? இதான் இது ரைட். இதை பார்த்து தான் எழுதிட்டேன். ஸோ அப்படியே எழுதிட்டேன். இப்போ a2 கேப் வேணும் எனக்கு. a2 கேப் எங்கே இருக்குது? இந்த இருப்பாருங்க, a கேபில் இருக்கும். -1 0 2, ஓகே. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண தெரியும் இல்லையா நமக்கு? ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது டேரெக்டாக இந்த எலமெண்ட் 0 ஆகிடுது. ஸோ இது மல்டிப்ளை ஆகும்போது -1/2 வரும் ஃபஸ்ட்டு இது, ரைட்? இதை எடுத்து இதோட பண்ணியாச்சு. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது +1/2 வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, -3 + 2, அப்போ -1, ரைட்? ஸோ ரொம்ப கவனமாக மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா வேறு நம்பர் வரும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பண்ணிடணும். இப்போ -1/2 0 0 முடிஞ்சிடுச்சு. அடுத்து +1/2 0 0 முடிஞ்சிடுச்சு. அடுத்து -3 0 + 2, -3 + 2 வந்து -1. இதுதான் x2 கேப். இப்போது x2 கேப் கிடச்ச உடனே xb கேப்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு இதெல்லாம் தேவை. இப்போ xb கேப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? b கேப் இன்வர்ஸ் இன்ட்டு p கேப். இப்போ b கேப் இன்வர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? b கேப் இன்வர்ஸ் என்ன? இது தானே? அப்படியே பார்த்து எழுதுகிறேன். 1/2 0 0 -1/2 1 0 3 0 1. b கேப் என்ன? b கேப் நமக்கு தெரியும் 240 240 இல்லையா? அது அப்படியே போடுறோம் 240. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை ஆகும்போது 2 கட் ஆகிட்டு 1 வந்துடும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு -2, இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டு. இப்போது -1 ஆகிடும், +4, அப்போ 3, இது 0 ஆகிடும். ஸோ இந்த 2 கட் ஆகிட்டு -1 வரும். -1 + 4, அப்போ 3, ரைட்? அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 6 0 0, இங்கே 6. ஸோ ஃபஸ்ட்டுக்கு 1, ரெண்டாவதுக்கு வந்து 3, மூணாவதுக்கு வந்து 6 0 0. ஸோ 6, இதுதான் xb கேப். ஓகே, இப்போ நம்ம டேபிள் போடலாம். டேபிள் உங்களுக்கு நல்லா பேசிஸ் xb கேப், b கேப் இன்வர்ஸ். இப்போ வந்து என்னன்னா, இதில் x2 வந்து என்ட்ரு ஆகுது இல்லையா? அதை மறக்கக்கூடாது. x2 என்ட்ரு ஆகுது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த x2 கேப் இருக்கு பாருங்கள். அதனால் அது x2 கேப் தான் இங்கே நம்ம போடணும். போட்டு ரேஷியோ என்ன ரேஷியோ? xb கேப்புக்கு மேலே கீழே வந்து x2 கேப். இதுதான் ரேஷியோ, மினிமம் ரேஷியோ. ஓகே, இதில் எந்த சந்தேகம் எந்த இடம்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ பேசிஸ் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டில் நல்லா கவனிங்க. S1 லீவ் ஆகுது இல்லையா? S1 லீவ் ஆகுதுன்னா என்ட்ரானது எதுங்க? இங்கே வந்து என்ட்ரான வேரியபிள் x1. அப்போ x1 என்ட்ராகுது எங்கே? S1 லீவ் ஆகிற இடத்துல.
அப்போது நான் இங்கே வந்து x1 தான் போடணும். இங்கே S1 லீவ் ஆகிடுச்சு, S2 எதுவும் பண்ணல, ஏன்னா S2 லீவானு எனக்கு தெரியலையே. ஆனால் x2 என்டரிங் தெரிஞ்சிடுச்சு, S2 லீவ் ஆனால் வேணால் இங்கே கொண்டு வந்து போடலாம். ரைட், XBன்னு இப்போ கண்டுபிடிச்சோம்ல கடைசியாக, அதுக்கு தான் இதை கண்டுபிடிச்சது. 1 3 6. இப்போ B கேப் இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது 1/2 0 0 -1/2 1 0 3 0 1. x2 கேப் இங்கே கண்டுபிடிச்சோம் பாருங்கள், -1/2 +1/2 -1. ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், XB கேப் மேலே, கீழே x2 கேப். அப்போ இது பை இது இல்லையா, அப்போது இதுக்கு கீழே இதை நம்ம கொண்டு வரும்போது நெகட்டிவ் இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நெகட்டிவ் வந்துடுச்சு, ஸோ இது போட வேணாம், இதுக்கும் போட வேணாம், இப்போ இதுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும். ரைட், இப்போது XB 3 / 1/2, 3 / 1/2ன்றது 6 இல்லையா. இப்போ இது ஒன்று தான் பாசிட்டிவாக இருக்குது, அதனால் இதை மினிமம் எடுத்துக்கலாம். அப்போது இதுக்கு நேராக இருக்கிற S2 வந்து லீவ்ஸ், x2 வந்து என்டரிங். ரைட், தெரிஞ்சு போச்சுங்களா, இதுதான் கீ எலமெண்ட். ஓகே, அப்போது S2 லீவ்ஸ், கீ எலமெண்ட் வந்து 1/2. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆஸ் யூஷுவல் முதல்ல செஞ்சோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா, இதை 1ன்னு மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த ரோவை இங்கே 1ன்னு மாற்றுறது, இந்த இடத்துல 1ன்னு மாற்றுறதுக்கு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ -1, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -1 2 0 1. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 1ன்னு வர வச்சுட்டேன். இப்போ அடுத்து இந்த இடம் 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த ரோவை எழுதிக்கிறேன். 1/2 0 0 -1/2. இதுக்கு கீழே இந்த ரோவை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். அதாவது ஏற்கனவே இந்த ரோவை -1/2 1 0 1/2 அப்படியே ஆட் பண்ணுறேன். 0 1 0 0. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கிறேன். 0 1 0 0. பாருங்கள், இந்த இடம் 0 ஆக்கிட்டேன். இப்போ அடுத்து இந்த எலமெண்ட் இங்கே 0 ஆக்கணும் இல்லையா, ஏன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதிக்கணும், இதை 1ஆ மாற்றிருக்கோம் இல்லையா, -1 2 0 1. இதை தான் 1ஆ மாற்றிருக்கோம். சாரி, இந்த நடுவில் இருக்கிறத 1ஆ மாற்றிருக்கோம். இப்போ இந்த இடம் 0 ஆச்சு. ரைட், இந்த இடம் 0 ஆச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடம் 0 ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த ரோவை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். பாருங்கள், அந்த ரோவை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அந்த 1ன்னு மாற்றின ரோவை நான் என்ன பண்ணேன், இதை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது அந்த ஓல்டு ரோ இருக்கு இல்லையா, இப்போ -1/2 1 0 1/2 எழுதி இது ரெண்டையும் ஆட் பண்ணேன். 0 0 0 1 0 0 வந்துச்சு இல்லையா. இதை நான் எங்கே எழுதணும், கீழே எழுதக்கூடாது, மேலே தானே எழுதணும். பாருங்கள், 0 1 0 0. பாருங்கள், இந்த இடம் 0 வர வச்சுருக்கேன் இங்கே. இப்போ அடுத்து இந்த ரோவில் இந்த எலமெண்ட் 0 ஆக்கணும். இதுக்கு 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ரோவை எழுதிக்கங்க. 3 0 1 -1. இந்த ரோ எழுதியாச்சா. இப்போ 1ன்னு மாற்றின ரோ எது, அதை கவனிங்க. இந்த ரோ தான் 1ன்னு மாற்றின ரோ. இதை அப்படியே கீழே எழுதுங்க. -1 2 0. அப்போது எந்த ரோ 0 ஆக்கணுமோ அந்த ரோ முதல்ல எழுதிட்டு அதுக்கு அந்த கீ எலமெண்ட்டை 1 ஆக்கின ரோவை கீழே எழுதணும். எழுதும்போது தேவையான எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதணும். இங்கே எதுவும் நான் மல்டிப்ளை பண்ணல, ஏன்னா 1 1 கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் ஆட் பண்ணாலே போதும், 0 ஆகிடும். 2 2 1 0. ஸோ 2 2 1 0. இங்கே கீழே 2 2 1 0. ஸோ இதாங்க அந்த, பாருங்கள் திரும்ப சொல்கிறேன், எனக்கு கீ எலமெண்ட் (1/2). இந்த 1/2 1ன்னு மாற்றி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 1 ஆகிடும் இல்லையா இந்த இடம். அதனால் எல்லாத்தையும் தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன், 1ன்னு வந்துடுச்சு. இப்போது இந்த இடம் 0 ஆக்கிறதுக்கு முதல்ல இந்த ரோவை எழுதிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த ரோவை எழுதியிருக்கேன். அடுத்தது இதை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிங்க கீழே 1/2ஆல். அப்போ தானே இது சேமாக வரும். ஸோ இது 0 ஆகிடும். 0 1 0. ஸோ இந்த ரோ எடுத்துகிட்டு மேலே எழுதிக்கிங்க, ஏன்னா இந்த இடம் தானே 0 ஆக்கிறோம். ஸோ அதுக்காக அங்கே தான் எழுதணும் அதை. அடுத்து இந்த எலமெண்ட் 0 ஆக்கிறதுக்காக இந்த ரோ ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. இது எழுதியிருக்கேன் பாருங்கள், 3 0 1 -1. இதுக்கு கீழே அந்த கீ எலமெண்ட் 1ன்னு மாற்றின ரோவை எழுதிக்கிங்க. எழுதிட்டு அப்படியே ஆட் பண்ணால் போதும், எதாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அப்போது இது 2 2 1 0. ஸோ 2 2 1 0. இதில் எது பி கேப் இன்வெர்ஸ்னால் இந்த இது மட்டும்தான் பி கேப் இன்வெர்ஸ். இதுதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐடியேஷன் முடியும் போதும், ஒரு டேபிள் முடியும் போதும் பி கேப் இன்வெர்ஸ் நம்ம எழுதுகிறோம் இல்லையா. பி கேப் இன்வெர்ஸில் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது மட்டும்தான் பி கேப் இன்வெர்ஸ். ரைட்.
ஸோ பி கேப் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் டூ ஜீரோ டூ டூ ஒன். எப்போல்லாம் இந்த பி கேப் இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ, எந்த ஐடேஷன்னா இருக்கட்டும், எத்தனாவது ஐடேஷன்னா இருக்கட்டும், பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே ZJ மைனஸ் CJ நீங்கள் கால்குலேட் பண்ணிடணும். ZJ மைனஸ் CJ ஈக்குவல் டு CB B இன்வெர்ஸ் 1 A கேப், ரைட்? CB B இன்வெர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, இந்த பி கேப் இன்வெர்ஸில் லாஸ்ட் ரோ அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். 2 2 1. ஏ கேப் தெரியும், இது அப்படியே பார்த்து எழுதுகிறோம். எங்கே நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது இது பாருங்க, இதுதான். இது அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். என்னது 2 மைனஸ் 1 2 1 0 1 0 4 0 1 மைனஸ் 6 2 மைனஸ் 3 0 0. இதுதான் ஏ கேப் இல்லையா? ஸோ இது அப்படியே நான் அங்கே எழுதிக்கிறேன். டூ மைனஸ் 1 2 1 0 1 0 4 0 1 minus 6 2 minus 3 0 0. அவ்வளோதாங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா, இதில் இந்த பி கேப் இன்வெர்ஸ் எடுக்கக்கூடாது. இதிலிருந்து நம்ம இந்த எலமெண்ட் 1 ஆக்கிட்டு இதையும் 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருது இல்லையா, இதுதான் பி கேப் இன்வெர்ஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துருக்க பாருங்க, ரைட்? இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி நான் எழுத போகிறேன். ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 4 + 2 6 மைனஸ் 6, அப்போ இங்கே 0 ஆகிடுது. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -2 0 + 2, அப்போ 0 ஆகிடுது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 4 8 மைனஸ் 3, ஸோ 4 + 8 12 12 மைனஸ் 3 9, ரைட்? அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். ஸோ 2 0 0, அப்போ 2. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 2 0, அப்போ ஃபைனலாக 2. இங்கே எல்லா ZJ மைனஸ் CJவும் ≥ 0 வந்துடுச்சு. ஐடேஷன் ஸ்டாப். எங்கே வந்து முடியுது பாருங்கள். ஸோ ஆல் த ZJ minus CJs are greater than or equal to 0. The solution is optimal. Current solution is optimal. Okay. இப்போ நம்ம XB cap இப்போ calculate பண்ணுறோம். XB cap equal to B cap inverse into B cap. So B cap inverse என்னங்க, இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதோ இது கடைசியாக கிடச்சிது. 0 1 0 -1 2 0 2 2 1. பி கேப்னு 2 4 0. அப்படி மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 4 0, அப்போ 4. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -2 8, அப்போ 6 ஆகிடுது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 4 + 8 12, இது 0 ஆகிடுது, அப்போ 12. ஸோ இதுதான் வந்து XB கேப், ரைட்? இதில் இந்த பேசிஸோட கம்பேர் பண்ணி எது X1 X2 எது Z அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது X1 இல்லையா? இப்போ S2 லீவ் ஆகிடுது, அதை கவனிங்க. S2 லீவ் ஆகிடுது, S2 லீவ்ஸ். எது என்டர் ஆகுது? X2 என்டர் ஆகுது. அப்போ இந்த இடத்துக்கு X2 வந்துடும். அப்போது இப்போ கடைசியாக இருக்கிறது Z, இதில் Z. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம Z வேணால் போட்டுக்கலாம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட மேப் பண்ணும்போது கரெக்டாக லாஸ்ட் ஐட்ரேஷனோட பேசிஸ் எலமெண்ட் வந்து மேட்ச் பண்ணும்போது X1 ஆல்ரெடி இருக்குது, S2 லீவ் ஆகுது. உள்ளே வர்றது எதுன்னா X2 பாருங்கள். X2 இஸ் என்டரிங். இப்போ X2 என்டரிங்கிறதுனால இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது X1, இது X2, இது Z. ஸோ ஃபைனலாக நான் எடுத்து எழுதுகிற சொல்யூஷன் என்னென்னா X1 இஸ் 4, X2 இஸ் 6, Z ஈக்குவல் டு 12, ரைட்? இவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே டவுட்டுன்னாலும் தயவுசெய்து கேளுங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிக்கிறோம். இதில் A B C எல்லா ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம்.
அது கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வடிவத்தில் எழுதினா தான் நம்மளால் எடுக்க முடியும் கம்பேர் பண்ணி கரெக்டாக. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனு. மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இங்கே எழுதிக்கிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதினா தான் நமக்கு எந்தெந்த வேல்யூ எதுன்னு கிளியராக தெரியும். இது ஜென்ரல் ஃபார்ம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதி சிஎக்ஸு ஏ பி எக்ஸு எல்லாம் எழுதிட்டு அப்போ இதில் நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு வேலை ஏ கேப் பி கேப் சி பி இன்வெர்ஸ் சிபி பி இன்வெர்ஸ் பி கேப் இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபார்முலா படி கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு பி கேப் இன்வெர்ஸ். ஸோ பி கேப் இன்வெர்ஸ் கிடச்சோன்னு ZJ மைனஸ் CJ பார்க்குறேன். இல்லை மோஸ்ட் நெகட்டிவ் இது. ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் இதுன்றதுனால X1 இது வந்து X1ஓடது, ரைட். அப்போது X1 வந்து என்டரிங் வேரியபிள் சொல்லிடுறேன். இதுக்கு நேராக இருக்குது. இது X1 X2 X3 S1 S2. ஸோ அப்போ X1 வந்து என்டரிங் வேரியபிள்ன்றதுனால X1 கேப் கண்டுபிடிக்கிறேன். உடனே XB கேப் கண்டுபிடிக்கிறேன். டேபிள் போடுறேன். இனிஷியல் ஐடேஷன் டேபிள் போடுறேன். இனிஷியல் ரிவைஸ்டு சிம்பிளிஃபிகேஷன் டேபிள் போடுறேன். இதில் B இது XB கேப், இது B கேப் இன்வெர்ஸ், இது X1 கேப் ரேஷியோ. இதை பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக மினிமம் எதுன்னு எடுக்கிறோம். அப்புறம் XB பை X1 கேப். ஸோ ஃபஸ்ட் ஐடேஷன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடும் இதான் மினிமம்ன்றதுனால, இந்த 1 மினிமம்ன்றதுனால S1 லீவு. ஸோ S1 லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இதுக்கு நேராக இருக்கிற இந்த வேல்யூ தான் கீ எலமெண்ட். ஸோ கீ எலமெண்ட்னு சொல்லிவிட்டு அதை 1 ஆக்குறேன். அது 1 ஆக்கி போட்டு இந்த 2 எலமெண்ட் 0 ஆகிற ப்ராசஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அது செஞ்சுட்டு பிறகு ஃபைனல் நிற்கிறது பி கேப் இன்வெர்ஸ் அதுலேருந்து எடுக்கணும் இல்லையா. பி கேப் இன்வெர்ஸ் என்ன இது இருப்பாங்க. இது செஞ்சுட்டு கடைசி அது உள்ளே இருந்து எடுத்துருக்கேன். அதான் பி கேப் இன்வெர்ஸ். அது தெரிஞ்சால் வழியே மறுபடியும் ZJ மைனஸ் CJ நம்ம போகிறோம். எப்போ தான் நிறுத்துகிறோம் சார்? ZJ மைனஸ் CJ எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0 வரணும். ஆனால் இங்கேயும் பாருங்கள் நெகட்டிவ் வந்துடுச்சு. அப்போ இதில் எது X2வில் வருதுன்னா X2 என்டரிங் வேரியபிள் சொல்லிட்டு X2 கேப் கண்டுபிடிக்கிறேன். XB கேப் கண்டுபிடிக்கிறேன். திரும்ப ஒரு ஐடேஷன் போடுறேன். செகண்ட் ரிவைஸ்டு சிம்பிளிஃபிகேஷன் டேபிள் போடுறேன். போட்டு மினிமம் வருது. ஒரே ஒரு பாசிட்டிவ் தான். இது ரெண்டு நெகட்டிவ் ஆனதுனால நான் இது கண்டுபிடிக்கல. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/2 தான் கீ எலமெண்ட். ஸோ இந்த கீ எலமெண்ட்டை நான் என்ன பண்ணணும் 1ன்னு மாற்றணும். அது ப்ராசஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். S2 லீவ் ஆகுது. அப்போது இந்த S2 லீவ் ஆகுது. X2 உள்ள என்டர் ஆகிடும். இப்போ திருப்பவும் வந்து இந்த இடம் வந்து இது கீ எலமெண்ட். இந்த இடம் வந்து 1 மாற்றிட்டு இது 0 மாற்றிட்டு பெரிய ப்ராசஸ் அது செஞ்சு காமிச்சேன் இல்லையா. இதை பாருங்க, இதான் அது. ஸோ இது உள்ளே இருக்கிறது தான் பி கேப் இன்வெர்ஸ். அதை மட்டும் எடுக்கிறேன். மாற்றிட்ட பிறகு எடுக்கிற அந்த பி கேப் இன்வெர்ஸ் எடுத்து அப்புறம் மறுபடியும் எப்போல்லாம் பி கேப் இன்வெர்ஸ் கிடைக்குதோ உங்களுக்கு அப்போல்லாம் ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணுங்கள். இது பாருங்கள், எல்லா ZJ மைனஸ் CJ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0. அப்போ கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் சொல்லிடுங்க. அப்போ XB கேப் கால்குலேட் பண்ணால் நம்ம சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிட்டு கடைசி டேபிளில் இருக்கிற பேசிஸோட கம்பேர் பண்ணணும். இது X1 S2 லீவ் ஆகிடுது. அதனால் X2 உள்ளே வந்துடும். அப்போ X1 X2 Z. இது பாருங்கள், இது X1 இது X2 இது Z. அப்படியே எடுத்து எழுதிட்டேன் சொல்யூஷன், ரைட். Z வேல்யூ நமக்கு தேவை இல்லையா. இதுதாங்க சொல்யூஷன். இதுதான் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். உங்களுக்கு எங்கே டவுட் இருந்தாலும் கேளுங்க.